காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நான் இருளிலே பிரகாசிக்கிற ஒளி. இருள் என்னை பற்றி கொள்ள முடியாது. ஒளியாகிய ஜீவன் மரணத்தையும் ஜெயிக்கும். ஒளியாகிய அன்பு உலகின் எல்லாவிதமான சக்திகளையும் விட பெரியது. இருளில் வாழாதே. இருள் பாவம். அது சாத்தானுடைய ராஜ்யம். பாவம் உன்னை வஞ்சிக்கும். உன்னை தன்னண்டை இழுத்து கொள்ளும். முடிவில் அழித்துவிடும். பாவம் என்று தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. என் வசனமாகிய வெளிச்சம் காட்டும் வழியிலே நட. எந்த காரியத்திலேயும் அவசரப்படாதே. என் ஆலோசனைக்கு காத்திருந்து அதன்படி கீழ்ப்படிந்து நட. நான் பரிசுத்தராகிய கடவுள். நீ உன் மாம்ச கண்களால் என்னை காண முடியாது. உனக்காக மரித்து உயிர்த்து இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். என் வாசல்கள் திறந்திருக்கின்றன. எவரும் எந்த வேளையிலும் என் அண்டை வரலாம். இது கிருபையின் நாட்கள். அவை சீக்கிரம் முடிவுக்கு வந்துவிடும். உன் வாழ்வில் தீர்மானம் தேவைப்படுகிறது. ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள். அவர் உனக்கு போதிக்கிறவர். நான் சொன்ன யாவற்றையும் நினைப்பூட்டுகிறவர். மாம்சத்தின் கிரியைகளுக்கு விலகி ஓடு. நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். என்னில் நிலைத்திரு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஆதார வசனம்: தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. 1 யோவான் 2:10.